श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஏகாதசி ஃபாஸ்டிங். ஏகாதசி என்று என்னது? ஏகாதசி ஒரு நாள் 2 தடவை எவ்ரி 15 days ஒரு மாசத்துல. அந்த நாள் ஹோல் கிரெயின் சாப்பிட முடியாது. உடைச்ச ரைஸ் சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், ஜூஸஸ் சாப்பிடலாம், அப்புறம் குட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். அதெல்லாம் வயசான வாழ்க்கை, முடியாத வாழ்க்கை, அப்புறம் குட்டி குழந்தைகளுக்கு. சரியா இருக்கிற அடல்ட்ஸ்லாம் it is advised to try the fast by the Shastras. எப்படி தெரியும் ஏகாதசி எப்பன்ட்டு? சுக்லபக்ஷா வாக்சிங் மூன்ல 11th day ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷத்துலயும் 11th day ஏகாதசி. ஏகாதசி அடுத்த நாள் துவாதசி. துவாதசி சுக்லபக்ஷத்தும் கிருஷ்ணபக்ஷத்தோட 12th day. ஏன் ஃபாஸ்ட் பண்றோம் ஏகாதசியில? ஏகாதசியில ஃபாஸ்ட் பண்ணிச்சு பாடியை கிளென்ஸ் பண்ணும் டாக்ஸின்ஸ்ல இருந்து, மைண்டை கிளென்ஸ் பண்ணும், பெருமாள் பத்தி நினைக்கிறதுக்கு சாப்பாடு பத்தி நினைக்காம. எப்படி ஃபாஸ்ட பிரேக் பண்ணும் ஏகாதசி அன்னைக்கு? ஏகாதசி ஃபாஸ்ட பிரேக் பண்ணறதுக்கு பாரணா பண்ணும் துவாதசி அன்னைக்கு. துவாதசி the 12th day of Shukla Paksha or Krishna Paksha. அது ஏகாதசியோட அடுத்த நாள். பாரணாக்கு நெல்லிக்காய், சுண்டைக்காய், அகத்திக்கீரை எல்லாமே கீழ ரோஸ்ட் பண்ணி சால்ட்லெஸ் ப்ரிப்பரேஷன்ல பண்ணணும். ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் பாரணா கொடுத்த டைம் ஸ்பேனுக்குள்ள பண்ணணும். ஏன் ஃபாஸ்ட பிரேக் பண்ணது இம்பார்ட்டன்ட்? ஏகாதசியோட ஃபாஸ்ட் யூஸ் இல்ல பிரேக் பண்ணலாம் ஃபாஸ்ட் ஸ்டிப்புலேட்டட் டைம்ல. சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆர் ஏகாதசி. சில டூஸ் ஃபாஸ்ட் கம்ப்ளீட்லி பாசிபிள். சாப்பாடுல இருந்தோ தண்ணில இருந்தோம், நாம சங்கீர்த்தனம் சொன்னோம், ஸ்லோகா ரிசைட் பண்ணணும், பெருமானோட கதைகள் கேட்கணும், பழங்கள், லைட் ஸ்நாக்ஸ், அப்புறம் broken grains and juices if not possible to fully fast சாப்பிடலாம். டோன்ட்ஸ் ஹோல் கிரெயின் சாப்பிடக்கூடாது, நேல்ஸ் கட் பண்ணக்கூடாது, ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, முடி கட் பண்ணக்கூடாது, சந்தன் ஆர் ஃப்ரேக்ரன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ கிங் அம்பரீஷாவோட கதை ஏகாதசியோட இம்பார்ட்டன்ஸும் துவாதசி அன்னைக்கு ஏன் ஃபாஸ்ட் பிரேக் பண்ணோட இம்பார்ட்டன்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. கிங் அம்பரீஷா ஒரு கிங்கு சோலா டைனாஸ்டில. அவர் ஒரு ஆன்செஸ்டர் லார்ட் ராமா. அவருக்கு கிரேட் பிலீஃப் இன் த சாஸ்திராஸ் இருந்தது and he enjoyed following the shastras. ஒரு துவாதசி சேஜ் துர்வாசா அந்த பக்கமா அப்ப கிங் அம்பரீஷா சேஜ் துர்வாசாவை பாரணாக்கு இன்வைட் பண்ணார். சேஜ் துர்வாசா சொன்ன முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு வருவேன். கிங் அம்பரீஷா சேஜுக்கு வெயிட் பண்ண. பட் துர்வாசா ரொம்ப நேரத்துக்கு வரல. என் பாரணோட டைம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. அப்ப சேஜ் வசிஷ்டா அவர் சொன்ன அம்பரீஷாட்ட ஜலபாரணா. ஜலபாரணானா என்னன்னா, ஜலபாரணா சில மந்த்ரா சொல்லிட்டு ஒரு சிப் தண்ணி எடுத்து
அப்போ வந்து அம்பரீஷா வந்து ஒரு சிப்ப தண்ணி எடுத்துக்கிடுச்சு. சேஷ் துர்வாசா இங்கிருந்து அப்பியர் ஆயிட்டார். அப்ப வந்து சேஷ் துர்வாசா கேட்டு எப்படி வந்து கெஸ்ட் கொடுக்காம நீ ஃபாஸ்டா பிரேக் பண்ணலான்ட்டு கேட்டார். அப்ப வந்து அவருக்கு ரொம்ப கோவமா வந்து தலைமுடியில இருந்து ஒரு பீஸ் முடி எடுத்துட்டு அந்த முடிய வந்து ஒரு அசுராவா டர்ன் பண்ணிட்டார். அந்த அசுரா வந்து கிங் அம்பரீஷா மேல பவுன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி சுதர்ஷனா சக்கரம் வந்து அந்த அம்பரீஷா அந்த அசுராவை கொண்டு அங்க நிறுத்தலானா சுதர்ஷனா சக்கரம். சேஷ் துர்வாசாவை சேஸ் பண்ணி சேஷ் துர்வாசா வந்து பிரம்மலோகா ஓடி போனார். அப்ப பிரம்மா சொன்னார் இது என் கண்ட்ரோல்ல இல்ல. அப்புறம் மவுண்ட் கைலாஷாக்கு போனார். அப்ப சிவா சொன்ன என் கண்ட்ரோல்ல இல்லைன்ட்டு. அப்புறம் வந்து வைகுண்டத்துக்கு போனேன். அப்ப வந்து நான் விஷ்ணு சொன்னேன் நீ அம்பரீஷாட்ட தான் கேட்கணும், சுதர்ஷன சக்கர இப்ப என்கிட்ட கேட்காது, நீ என் டிவோட்டிய டிஸ்டர்ப் பண்ணதுனால. அப்ப வந்து துர்வாசத்தையும் வந்து அம்பரீஷாட்ட ஓடி கெஞ்சி கேட்கிற. அப்ப அம்பரீஷா வந்து சுதர்ஷனா சக்கராட்ட ப்ரே பண்ணிட்டு இந்த சுதர்ஷனா சக்கர விஷ்ணுட்ட திருப்பி போ சொல்லிட்டு அவர் வந்து துர்வாசாட்ட ஃப்ரீ பண்ணிட்டு சக்கரால சன்னியாஸ் மேடியன். In moral of the story வந்து the Lord always stands by his devotees and ஏகாதசியோட ஃபாஸ்ட் துவாதசி அன்னைக்கு பாரணா சாப்பிடனா யூஸ் இல்லை. சன்னியாஸ் மேடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண மனசானே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி என்ன சொன்னா இன்னொன்னு விரதத்தோட பெருமை ஒண்ணு. அதுக்கோட இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பாகவதாபச்சாரப்படக்கூடாது என்று இருக்கும். அது ஒரு மாடல். மூணாவது பாகவதாபச்சாரப்பட்டா பாகவதால் இடத்துலயே மன்னிப்பு கேட்கணும். இப்ப பெருமாள் வந்து பக்தர் இடத்துல தானே நீ வந்து அபச்சாரப்பட்ட, நீ அம்பரீஷ் இடத்துலயே அபச்சார க்ஷாபனம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். நீங்க இந்த குழந்தை வந்து அந்த ஏகாசி விரதத்தை பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணி சொன்னா இது ரெண்டும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. பாகவதாபச்சாரப்படக்கூடாதுன்றது ஒண்ணு, பாகவதாபச்சாரப்பட்டா பெருமாள் இடத்துல அபச்சார க்ஷாபனம் பண்ணிக்கூடாது, அவாகிட்டயே யாருக்கிட்ட அபச்சாரப்பட்டமோ அவாகிட்டயே அபச்சார க்ஷாபனம் பண்ணிக்கணுன்றது இந்த கதையில. அடுத்தது இந்த விரதம் இப்ப நாமெல்லாம் குழந்தை ஆபீஸ் இந்த காலத்துல பழைய காலம் மாதிரி விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா கூட குறைஞ்சபட்சம் குறைவா இப்போ இந்த உடைச்ச அரிசி எப்படி வயசானவாளுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிட்டோ அந்த சாஸ்திரத்தை நடு வயசுக்கு நாம ஃபாலோ பண்ணா ஓரளவுக்கு ரிட்டையர்ட் ஆனா விட்டாவது கொஞ்ச நாளாவது ஏகாசி விரதம் விரதத்துக்குள்ள உசந்தது ஏகாசி விரதம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு ஏகாசி விரதம் இல்லைன்றதுக்காக துவாதசி பாரண பண்ணலன்னு சொல்லக்கூடாது. அதாவது துவாதசி தனின்னு வேற சொல்லியிருக்கு. அதுக்கோட இன்னும் மாத்துவா இல்லை, யார் இடத்துல நல்லது இருந்தாலும் சொல்லணும். அரியன் ஆபீஸ்ல எல்லாம் கூட நிறைய மாத்துவாள் ஒண்ணு ஏகாசி விரதம் அனுஷ்டிக்கிறவா இருக்காங்க. சின்ன வயசுல இருப்பா, ஆபீஸ்ல இருக்கிறவா ஒரு 25 வயசு 30 வயசுல இருப்பாலும் கூட ப்ராப்ளி இன்னும் ஒரு 10-15% நம்மள வாழ்ல வைஷ்ணவாழ்ல ரொம்ப குறைவு தான். கருணாகராச்சார சுவாமி இருக்கார். ஏன்னா 3-4 வருஷம் முன்னாடி ஒரு தடவை பெலகுலால எல்லா வித்வானையும் கூட்டு ஒரு சதஸ் மாதிரி இருந்தது. அதுல ஏகாசி அன்னைக்கு அவருடைய உபன்யாசம் வந்தது. 3 உபன்யாசம் பண்ணார். 3வது உபன்யாசமும் முதல் உபன்யாசம் பண்ண என்ன ஏதோ அதை தொய்வு இல்லாத பண்ணார். அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணா, அதாவது அவருக்கு ஏற்கனவே 75 திருநக்ஷத்திரம் இருக்கும் அந்த பெலகுலால அவர் உபன்யாசம் போது 3 உபன்யாசம் பண்ணார் ஒரே நாள், தொய்வு இல்லாத பண்ணார் 75 திருநக்ஷத்திரத்துல. அப்படின்னா முடிஞ்சா இந்த நமக்கு சாஸ்திரத்துல
நிஷ்டை இருந்தால் நம்மளால முடியுன்றதை காட்டுறது. அது ஒரு குறை தான். நம்மள வாழ்ல இந்த விரதம் இதுல அன்னைக்கு தான் நல்ல உப்புமா கத்திரிக்காய் கிச்சடின்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம். குறைஞ்சபட்சம் சரி, இப்போ பழைய காலம் மாதிரி ஆற்றுலேயே இருந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பொழுதுபோக்க முடியல, நாம் ஆஃபீஸ் போகிறோம் அப்படிலாம் இருந்தாலும் கூட குறைஞ்சபட்சம் அந்த சொஜ்ஜியா சாப்பிட்றது, பழம்பால் அம்சம், அது மாதிரி வயசானவாளுக்கும் ரோகிகளுக்கும் குழந்தைகளுக்கு சொன்ன சாஸ்திரத்தை நடு வயசுல இருக்க நாமும் நடைமுறைப்படுத்தினா குறைஞ்சபட்சம் உத்தியோகம்லாம் முடிஞ்சா விட்டாவது இந்த உயர்ந்த விரதம்னு சொல்லப்பட்ட இந்த விரதத்தை கொஞ்ச நாளாவது அனுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குழந்தை நன்னா சொன்னேன். இந்த ஏகாதசி விரதத்தை பத்தி நன்னா புரிஞ்சுட்டு நன்னா அவளோட வார்த்தைகள் நன்னா சொன்னா. அதே மாதிரி ஏகாதசி மாதிரி துவாதசியும் ரொம்ப ஒரு தனி விரதம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அதனால துவாதசி விரதத்தை பத்தி எப்படி துவாதசி விரதம் பண்ணணுன்றத பத்தியும் நன்னா சொன்னேன். அப்புறம் ரொம்ப சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டது பாகவத அவசாரம் படவே கூடாது. அப்படி பாகவத அவசரம் பட்டா அந்த பாகவதா கிட்டதான் போய் க்ஷமா யாச்சனம் பண்ணணுன்றதையும் இந்த கதையில ரொம்ப நல்லா சொன்னா. ரொம்ப சந்தோஷம்.